வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. அட்வொகேட் வாஞ்சிநாதன் வர்சஸ் ஜஸ்டிஸ் ஜி.ஆர். சுவாமிநாதன். இதுதான் இன்னைக்கு அரசியல் களத்துல ஒரு பர்னிங் டாபிக்கா இருக்கு. இன்ஃபேக்ட் இன்னைக்கு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வழக்கு அட்வொகேட் வாஞ்சிநாதன் மீது போட்டிருக்கிறாங்க. அதனுடைய தீர்ப்பு இன்னைக்கு மதியம் 2:15 மணிக்கு வருது அப்படின்னு சொல்றாங்க. சோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஆனா இதுல இன்வால்வ் ஆன முக்கியமான நபர்கள், அதாவது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அட்வொகேட் வாஞ்சிநாதன், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன். இவர்களுடைய பின்னணி என்ன, இவங்க கடந்து வந்த பாதை என்ன அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே இந்த வழக்குல உள்ள இருக்கக்கூடிய அந்த பெர்ஸ்பெக்டிவ்ஸ நம்ம ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். வாஞ்சிநாதன் எப்படிப்பட்ட வக்கீல் அப்படிங்கிறது என்னென்ன வழக்குல அவர் ஆஜராயிருக்கிறாரு, சமூகத்துல என்னென்ன குற்றங்களுக்கு எதிராக அவர் வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காரு அப்படிங்கறத நான் லிஸ்ட் பண்ணாலே வாஞ்சிநாதன் அவர்கள் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஷர்மிளா டாக்கீஸை தொடர்ந்து பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு அவர் பலமுறை பல சோசியல் இஷ்யூஸ்ல நம்ம சேனல்லயே இன்டர்வியூ கொடுத்திருக்கிறாரு. ரொம்ப நேர்மையாக மனசுல பட்ட விஷயத்த எந்தவித ஒளிவு மறைவும் இல்லாமல் வெளிப்படையாக பேசக்கூடிய நபர். பல முக்கியமான தீர்ப்புகளை விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. ஆனா ஒரு அட்வொகேட்டா அவருடைய மாரல்ஸை, எத்திக்ஸை எந்த இடத்துலயுமே அவர் மீறினது கிடையாது. இன்ஃபேக்ட் தீர்ப்பு விமர்சனம் பண்ணியிருக்காரே தவிர பல இடங்கள்ல நீதிபதிகளை அவர் டைரக்டா எந்த வித விமர்சனமும் பொதுவெளியில இது வரைக்கும் வச்சது கிடையாது. சரி, அவர் என்னெல்லாம் விஷயங்கள்ல ஈடுபட்டிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் லேட்டஸ்ட்ல இருந்து ஆரம்பிப்போமே. திருப்பரங்குன்றம் விவகாரம். திருப்பரங்குன்றத்துல இவ்வளவு வருஷம் இல்லாம திடீர்னு இந்த சங்கி கூட்டம் கிளம்பி மலை மேல கெடா வெட்டக்கூடாது, இஸ்லாமியர்கள் அங்க தொழுக பண்ணக்கூடாது, இந்த திருப்பரங்குன்றம் மலை முழுவதும் முருகனுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை கையில எடுத்து அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு எதிராக மதுரையில ஒரு மத கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணாங்க. அப்போ அங்க இருக்கக்கூடிய பல என்ஜிஓஸ் இணைச்சு இவர்களுக்கு எதிராக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர் அட்வொகேட் வாஞ்சிநாதன். அதை பத்தி நம்ம சேனல்லயே அவர் பேட்டியும் கொடுத்திருக்கிறாரு. தொடர்ந்து சங்கிகளுக்கு எதிராக, இவங்களுடைய இந்த மதவாத வெறுப்பு அரசியலுக்கு எதிராக அங்க களத்துல நின்று தொடர் சங்கிலி போராட்டம் நடத்தினாரு, எதிர் போராட்டங்கள் நடத்தினாரு, மேடை போட்டு இவங்களுடைய இந்த பொய் அஜெண்டாவை, இந்த நரேட்டிவை எக்ஸ்போஸ் பண்ணதுல வாஞ்சிநாதன் அவர்களுக்கு ஒரு முக்கிய பங்குட்டு. அடுத்தது மதுரை ஆதீனம் விவகாரம். மதுரை ஆதீனம் கொஞ்ச நாள் முன்னால தன்னை 2 பேர் கொல்ல முயற்சி பண்ணாங்க, அவங்க தொப்பியும் தாடியும் வச்சிருந்தாங்கன்னு ரொம்ப அருவருப்பான ஒரு பாடி லாங்குவேஜ்ல ஒரு பொய்யான குற்றச்சாட்டை ஒரு 2 நபர்கள் மீது வைத்தார். ஆனா சிசிடிவி புட்டேஜ் எடுத்து பார்க்கும்போது ஆதீனத்தோட வண்டி தான் ஓவர் ஸ்பீட்ல அந்த வண்டியை இடிச்சிட்டு போய் நின்னு இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் ஆதீனத்தின் மீது சைபர் கிரைம் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணைக்கு கூப்பிடுறாங்க. ஆனா ஆதீனம் ஏதேதோ காரணங்களை சொல்லி இந்த விசாரணைக்கு வரத அவாய்ட் பண்றாரு. இறுதியாக நீதிமன்றத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஆதீனத்துக்கு வயசாயிடுச்சு அப்படிங்கிற காரணத்தினால போலீசார் அவருடைய மடத்துக்கு சென்றே அவரை விசாரிக்கலாம். ஆனா விசாரணையின் போது சாட்சியை கலைக்கவோ இல்ல வேற ஏதாவது இன்ஃபுளுன்ஸ் பண்ண அவர் முயற்சி பண்ணார்னா அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு நீதிமன்றம் சொல்றாங்க. இந்த ஆதீனம் விஷயத்துல மடத்தை முற்றுகையிட்டு போராட்டம் பண்ணவர் அட்வொகேட் வாஞ்சிநாதன் அவர்கள். எதுக்கு போராட்டம் பண்ணாரு பாத்தீங்கன்னா, ஒரு மடத்தோடைய தலைவராக, ஒரு ஆன்மீக குருவாக இருக்கக்கூடிய மதுரை ஆதீனம் தன்னுடைய பொறுப்பை மறந்து இப்படி வெளிப்படையாக சிறுபான்மை சமூகத்துக்கு எதிராக ஒரு பொய் குற்றச்சாட்டை வைத்து பரபரப்பை ஏற்படுத்தி இது மூலமாக ஒரு மத கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி பண்றாரு. அப்ப இவரை ஏன் கைது செய்யக்கூடாது? இவரை கைது செய்யணும். சட்டத்துக்கு முன் எல்லாரும் சமம். ஆதீனமா இருந்தாலும் சரி, பெரியவாளா இருந்தாலும் சரி, எல்லாரும் சமம் அப்படிங்கிற ஒரு ரீதியில மதுரை ஆதீனத்தை கைது செய்யணும் அப்படின்னு அவர் முற்றுகை போராட்டம் நடத்துறாரு. 3வது ஸ்டெர்லைட் விவகாரம். ஸ்டெர்லைட் விவகாரத்துல பாதிக்கப்பட்டவங்க சார்பாக நின்று பல பேருக்காக போராடி அதற்காக பல வழக்குகள் தன் மீது பதியப்பட்டது அப்படிங்கிற ஒரு பெருமை அட்வொகேட் வாஞ்சிநாதன் அவர்களுக்கு உண்டு. தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக அவர் நின்று போராடி இருக்கிறாரு. இதற்காக வழக்கும் வாங்கியிருக்கிறாரு. இன்ஃபேக்ட் அந்த வழக்குல எல்லாம் அவருக்கு ஜாமீன் கொடுத்தது இதே ஜி.ஆர். சுவாமிநாதன் தான். இந்த மாதிரி அவர் ஓபிசியா, எஸ்சியா, எஸ்டியா, பார்ப்பனர்களா அப்படின்னு வித்தியாசம் பார்க்கல. சமூகத்துல இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய அமைதியை குலைக்கும் வகையில் ஏதாவது ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதற்கு எதிராக துணிஞ்சு தைரியமா குரல் கொடுத்திருக்கிறாரு அட்வொகேட் வாஞ்சிநாதன். அதை தான் இன்னைக்கும் தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றார். இன்னொரு பக்கம் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள்
அவர் வந்து தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய திராவிட சென்டிமெண்ட்டுக்கு எதிரான பல தீர்ப்புகளை வந்து கொடுத்திருக்கிறாரு. சமூக நீதியை காப்பாற்றணும், எல்லாரும் சமம், பிறப்பால் யாரும் வசதி இல்ல தாழ்த்தி இல்ல அப்படின்னு நாம ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கோம். ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் முன்னால நீதிமன்றத்துல ஒரு வழக்கு வருது. அதாவது காலங்காலமாக பின்பற்றக்கூடிய ஒரு முறை, பார்ப்பனர்கள் சாப்பிட்ட இலையில வந்து மற்ற சாதியினர் வந்து உருண்டு நேர்த்திக்கடன் செய்கிறது. இது தவறு, இதை தவிர்க்கணும், இது வந்து சமூக நீதிக்கு எதிரானது, இது அரசியல் அமைப்பு சட்டம் நமக்கு கொடுத்த அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானது அப்படிங்கிற ஒரு வழக்கு கோர்ட்டுக்கு வரும்போது, இது தப்பில்ல, இது நம்ம பாரம்பரியம் கலாச்சாரம், அதனால இது தொடரலாம் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்தவர் இந்த ஜி.ஆர். சுவாமிநாதன். அவரு 2/4/2023 அன்று சென்னை டி நகர்ல வாணி மஹால்ல ஒரு நிகழ்ச்சி நடக்குது, ஒரு நூல் வெளியீட்டு விழா. இந்த நூல் வெளியீட்டு விழால முக்கியமான விருந்தினராக கலந்துக்கிட்டவங்க வந்து எச் ராஜா, ரங்கராஜ பாண்டே போன்றவர்கள். திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் தான் ஒரு பார்ப்பனர் அப்படிங்கறத எல்லா இடத்துலயும் வந்து அவர் வெளிப்படையாவே வந்து அசர்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதுல என்னைக்குமே வந்து அவர் வந்து எந்த குறையும் வச்சதில்லை. எல்லா இடத்துலயுமே தன்னுடைய முகவரி, தன்னுடைய ஐடென்டிட்டி, நான் ஒரு நீதிபதி அப்படிங்கறத தாண்டி நான் ஒரு பார்ப்பனர் அப்படிங்கறத வந்து அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டே வர்றாரு. இந்த ஒரு மீட்டிங்ல அவர் என்னெல்லாம் பேசியிருக்கிறார் அப்படிங்கறத பாருங்க. திராவிட மாடல் இருக்கிற மாதிரி திராவிட குரல்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி கிண்டல் கேலியா ஒரு கரகரப்பான குரல்ல அவர் பேசுறாரு. அப்படி பேசுறதுக்கு அவர் பாஜகவுடைய மாநில தலைவர் இல்ல, அவர் ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி. ஆனாலும் அவர் அப்படி பேசுறாரு. யார கிண்டல் பண்ண முயற்சி பண்றாரு? இங்க தொடர்ந்து சமூக நீதிக்காகவும் சுயமரியாதைக்காகவும் மாநில உரிமைகளுக்காகவும் போராடிய பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் போன்ற தலைவர்களை கிண்டல் பண்றாரு மேடையில. நீங்க ஒரு எதிர்கட்சி தலைவரா இருந்தா இதை நாம ஏத்துக்கலாம். ஆனா நீங்க ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ், இத நீங்க செய்யலாமா? அதே மாதிரி ஒரு இடத்துல என்ன சொல்றாரு, வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆத்துக்குன்னு சொல்லணும்னு எனக்கு ஆசையா இருக்கு, ஆனா சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாரு. இப்படி சொல்றது மூலமா தன்னுடைய பார்ப்பனிய பின்னணியை, ஐடென்டிட்டியை எஸ்டாப்ளிஷ் பண்ண முயற்சி பண்றாரு. இது தப்பு இல்ல. நீங்க பிராமண சங்க தலைவராக இருந்தா இது தப்பு இல்ல. ஆனா நீங்க யாரு? ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ் இல்லையா? அவர் அப்படி செய்யலாமா? அடுத்தது அதே மீட்டிங்ல அவர் என்ன பேசுறாரு, தமிழ் ஆர்வலர்களை குறை சொல்றாரு. தமிழ் ஆர்வலர்கள் இன்னைக்கு நிறைய பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, ஆனா அவங்களுக்கு திருக்குறளோட 2 வரிய கூட சரியா ஒப்பிக்க முடியல அப்படின்னு பேசுறாரு. தமிழ் ஆர்வலர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளுநர் இல்லாத ஒரு திருக்குறளை ஒரு மேடையில மொமெண்டோல போட்டு எல்லாருக்கும் விநியோகம் பண்ணாரு. அப்ப ஏன் அவரை விமர்சிக்க மறந்து விட்டார்? இப்பவும் கேக்குறோம், நீங்க உயர் நீதிமன்ற நீதிபதி தானே, இப்படி விமர்சிக்கலாமா? இது எல்லாத்தையும் தாண்டி அந்த விழாவுல ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதிங்க அவர் ஒரு முக்கியமான விஷயத்த குறிப்பிடுறாரு. என்ன சொல்றாரு, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அமைக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் என்ன டீமோகிராபிக் ப்ரொஃபைல் இருந்ததோ அதையே நாம காலங்காலமா மெயின்டைன் பண்ணணும். அப்பதான் இந்த கான்ஸ்டிடியூஷன் ரெலவெண்டா இருக்கும், இல்லைன்னா இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கே அர்த்தம் இல்லாம போயிடும் அப்படிங்கிற ரீதியில பேசுறாரு. அப்ப அன்னைக்கு இருந்த டீமோகிராபிக் ப்ரொஃபைல் என்ன, யாரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு சமூகமா இருந்தாங்க, மற்றவர்களுக்கெல்லாம் என்னென்ன வாய்ப்புகள் கிடைக்க பெற்றது, இன்னைக்கு அதையெல்லாம் தாண்டி நாம வந்திருக்கிறோம், இன்னைக்கு இந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணிருக்கிறோம், மற்ற சமூகங்களும் இன்னைக்கு முன்னேறி இருக்கிறாங்கன்னா அதற்கு யார் காரணம்? எந்த ஆட்சி காரணம்? யாரு இந்த டீமோகிராபிக் ப்ரொஃபைல மாத்த முயற்சி பண்றாங்க? பிறப்பால் யாரும் வசந்தவன் இல்ல, தாழ்ந்தவன் இல்ல, எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும் அப்படின்னு முயற்சிக்க கூடியது எந்த சித்தாந்தம்? அவர் சொல்றாரு, அந்த டீமோகிராபிக் ப்ரொஃபைல் மாறாம மெயின்டைன் பண்ணணும், அப்பதான் பாரத கலாச்சாரம் மெயின்டைன் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. பாரத கலாச்சாரம்னு நீங்க எதை சொல்றீங்க? மனுஸ்மிருதி கலாச்சாரத்தை, வர்ணாசிரம கலாச்சாரத்தை தானே சொல்றீங்க. அதை மெயின்டைன் பண்ணணும்னா சாதிய படிநிலையை மெயின்டைன் பண்ணணும். அந்த சாதிய படிநிலையை மெயின்டைன் பண்ணி அதை அப்படியே நாம பாதுகாத்து வந்தோம்னா தான் இந்த கான்ஸ்டிடியூஷன் ரெலவெண்டா இருக்கும் அப்படின்னு பேசுறாரு. இதுல இருந்து வெளிப்படையாக இவர் எந்த சித்தாந்தத்துக்கு ஆதரவா பேசுறாரு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. அப்படி ஒரு மேடையில ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ் பேசுறாரு. நீங்க பேசக்கூடிய கருத்துக்கள்லாம் உங்க சொந்த கருத்துக்கள், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா உங்க ஹைகோர்ட் ஜட்ஜ் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு ஒரு வலதுசாரி சிந்தனையாளரா, ஒரு சங்கியா நீங்க வந்து பேசுனீங்கன்னா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, கருத்தியல் ரீதியாக நாங்க அதை எதிர்கொள்வோம். ஆனா நீங்க ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதியாக இருந்துகிட்டு அரசியலமைப்பு சட்டத்தின் மேல் பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டு எந்தவித பயசும் இல்லாம, எந்தவித ஒரு சித்தாந்தத்துக்கும் ஆதரவாக இல்லாம
எந்த ஒரு இன்ஃபுளுன்ஸுக்கும் அடிபணியாம நான் நீதி பரிபாலனை செய்வேன் அப்படின்னு நீங்க வந்து உறுதிமொழி எடுத்துட்டு வந்திருக்கீங்க. அப்படி நீங்க பதவியில உட்கார்ந்துகிட்டு இவ்வளவு விஷயங்கள் பேசுறதுதான் பல விமர்சனங்களை எழுப்புது. அப்போ பேச தெரிஞ்ச அவருக்கு அந்த விமர்சனங்களை எதிர்கொள்ளவும் தெரியணும். இப்படிப்பட்ட ஒரு ப்ரொஃபைல் இருக்கிற ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் மீதுதான் அட்வொகேட் வாஞ்சிநாதன் அவர்கள் முறைப்படி சுப்ரீம் கோர்ட்ல சீஃப் ஜஸ்டிஸுக்கு ரிட்டன் கம்ப்ளைண்ட் ஒண்ணு கொடுத்திருக்கிறாரு ஜூன் மாசம் 14 அதுல ரொம்ப தெளிவாக பல வழக்குகளை மேற்கோள் காட்டி இந்த வழக்குகள்ல இப்படி தீர்ப்பு கொடுத்திருக்கிறாரு. வெளிப்படையாக மேடைகள்ல இன்னொரு காணொலி ஜி.ஆர். சுவாமிநாதன் ஒரு காணொலி வந்து ஒண்ணு வைரல் ஆயிட்டு இருக்கு. ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதியின் கூட பார்க்காம தான் ஆஜரான ஒரு கேஸ பத்தி ரொம்ப வெளிப்படையா டிஸ்கஸ் பண்றாரு. அதுல ரொம்ப வெளிப்படையாகவே பார்ப்பன சமூகத்தை சேர்ந்த ஒரு குற்றவாளி அப்படின்னு சொன்னாலே அவர் குற்றம் செய்திருக்க மாட்டார் அப்படின்னு பேசுறாரு. இவருக்கும் இந்த பில்கிஸ் பானு வழக்குல இந்த 11 குற்றவாளிகளை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாஜக எம்எல்ஏ ஒருத்தர் அங்க பேசினாரு. இவர்கள் எல்லாம் பார்ப்பனர்கள், அதனால இவங்க எல்லாம் சம்ஸ்காரிகள், இவங்க எல்லாம் குற்றம் செய்திருக்க வாய்ப்பு இல்ல, பொய் வழக்குல தூக்கி இவ்வளவு நாள் உள்ள வச்சுட்டாங்க அப்படின்னு பேசினாரு. அவங்க பேசுனதுக்கும் இவர் அந்த ஆடியோல பேசுனதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல. அந்த ஆடியோ வந்து நீங்க கேட்டு பாத்தீங்கன்னா தெரியும், சமூக வலைத்தளங்கள்ல வைரலா போயிட்டு இருக்கு. சரி, அது வந்து ரொம்ப கான்ட்ரவர்ஷியலா இருக்கு அப்படிங்கறதுனால நான் அதை பதிவிட விரும்பல. ஆனா இப்படிப்பட்ட ப்ரொஃபைல் இருக்கக்கூடிய ஜி.ஆர். சுவாமிநாதன் மீது விளக்கமாக சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு குற்றம் சொல்லியிருக்கிறார். இதுதான் கோட் ஆஃப் கான்டக்ட், இதுதான் ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர். ஒரு அட்வொகேட்டுக்கு ஒரு நீதிபதி மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்குன்னா அவங்க நேரடியாக சீஃப் ஜஸ்டிஸ்க்கு எழுத்து வடிவில் தான் முறையிட வேண்டும். இப்ப சீஃப் ஜஸ்டிஸ் அட்வொகேட் வாஞ்சிநாதனோட கம்ப்ளைண்ட் போயிடுச்சு. இந்த கம்ப்ளைண்ட சீஃப் ஜஸ்டிஸ் உடனே ஏத்துட்டு விசாரிப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. அவங்க அங்க ஒரு இன்ஹவுஸ் கமிட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த கமிட்டிக்கு இந்த லெட்டரை ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அவங்க இந்த விஷயத்த 1க்கு 2 தடவை வெரிஃபை பண்ணுவாங்க. இவர் சொல்றதெல்லாம் நியாயமா இருக்கா, இதுல ஏதாவது லோக்கல் ஸ்டாண்டே இருக்கா, இதுல மேலும் விசாரிக்க தேவை இருக்கா, அவசியம் இருக்கா அப்படிங்கறத முடிவு பண்ணி மீண்டும் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு அவர் பரிந்துரை கொடுப்பாங்க. ஆமா, இத மேல விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா இல்ல, இத விசாரிக்க வேண்டாம், இத விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லி தள்ளுபடி பண்ணிடுவாங்க. இன்னும் அந்த ஸ்டேஜுக்கே இது வரல. இன்னும் இந்த கம்ப்ளைண்ட் மேல ஒரு இன்ஹவுஸ் கமிட்டியே இன்னும் ஃபார்ம் பண்ணல. கம்ப்ளைண்ட் லெவல்ல மட்டும்தான் இருக்கு. இதுக்கு இன்னும் 2 உதாரணங்கள் சொல்றேன். அலகாபாத் ஹைகோர்ட்டை சேர்ந்த ஒரு ஜஸ்டிஸ், அவர் பேரு கிருஷ்ணகுமார் யாதவோ கிருஷ்ணா யாதவோ, ஐம் நாட் ஷூர். அவர் வந்து விஸ்வ இந்து பரிஷத் கூட்டத்துல உள்ள கலந்துகிட்டு வெளிப்படையாக பேசுறாரு. இஸ்லாமியர்களுக்கு எதிராக இஸ்லாமியர்கள் கொலைகாரர்கள் அப்படின்னு வன்மத்தை முமிழ்றாரு. 80 versus 20 பேசுறாரு வெளிப்படையா. அவருக்கு எதிராக இதே மாதிரி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு கம்ப்ளைண்ட் போச்சு. அப்போ ஒரு இன்ஹவுஸ் கமிட்டி ஃபார்ம் பண்ணி அந்த கமிட்டி வேண்டாம், இத விசாரிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இப்போ டெல்லியில யஷ்வந்த் வர்மா அப்படிங்கிற ஒரு நீதிபதி வீட்டுல கட்டுக்கட்டா பணம் கண்டுபிடிக்கப்பட்டது இல்லையா? அப்பவும் இதே மாதிரிதான் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு கம்ப்ளைண்ட் போச்சு. அப்புறம் அவர் இன்ஹவுஸ் கமிட்டி ஒண்ணு ஃபார்ம் பண்ணாரு. அந்த இன்ஹவுஸ் கமிட்டில நீங்க பாத்தீங்கன்னா இவர் டெல்லியில வந்து சர்வீஸ்ல இருக்கிறாரு. இந்த யஷ்வந்த் வர்மா அலகாபாத்ல ஏற்கனவே இருந்திருக்கிறாரு. சோ அந்த ஜட்ஜஸ் எல்லாம் இல்லாம இவருக்கு தெரியாத ஒரு ஜட்ஜஸ் எடுத்து ஒரு அன்பயஸ்டா ஒரு கமிட்டி ஒண்ணு ஃபார்ம் பண்றாங்க. அந்த கமிட்டி வந்து ஆமா, இந்த குற்றச்சாட்டுல முகாந்திரம் இருக்கு, இவர் மேல வழக்கு பதிவு பண்ணி இவரை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி விசாரிச்சுதான் இன்னைக்கு வந்து குற்றவாளின்னு சொல்லி இம்பீச்மெண்ட்டுக்கு வந்து ப்ரொசீடிங்ஸ் போயிட்டு இருக்கு. இப்படி இந்த குற்றச்சாட்டுல ஏகப்பட்ட ஸ்டேஜஸ் இருக்கு. இப்பதான் கம்ப்ளைண்டே சீஃப் ஜஸ்டிஸ்க்கு போயிருக்கு. இன்னும் இன்ஹவுஸ் கமிட்டியே ஃபார்ம் பண்ணல. அதுக்குள்ள ஜஸ்டிஸ் ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு ஏன் இவ்வளவு பதட்டம்? எதுக்கு உடனே அட்வொகேட் வாஞ்சிநாதனை இப்படி சமன் பண்ணி ஓபன் கோர்ட்ல வச்சு அவரை கெரவ் பண்றாரு? உடனே விளக்கம் கொடுங்க. நீங்க இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் மேல கொடுத்திருக்கீங்களா? நான் சாதிய ரீதியா பேசுறேனா, மத ரீதியா பேசுறேனா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கிறாரு. அப்ப கூட அட்வொகேட் வாஞ்சிநாதன் அவர்கள் ரொம்ப தெளிவாக, ரொம்ப தைரியமாக, ரொம்ப நிதானமாக சொல்றாரு. நீங்க எங்க, எப்போ, எப்படி, எந்த கான்டெக்ட்ல என்ன விஷயத்த நான் பேசினேன் அப்படிங்கறத எழுத்துப்பூர்வமாக என்கிட்ட கேள்வி கேளுங்க, அதற்கு உரிய விளக்கத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஓபன் கோர்ட்ல நீ ஒரு கோழை, யூ ஆர் அ கவர்ட் அப்படின்னு அட்வொகேட் வாஞ்சிநாதனை அவமானப்படுத்துறாரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள். இது போதாதுன்னு அவர் மேல கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வழக்கு வேற போட்டிருக்கிறாரு. எது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்? நீங்க சம்மன் பண்ணோன்ன உங்க சம்மனுக்கு மரியாதை கொடுத்து அங்க வந்து ஆஜரானதே அட்வொகேட் வாஞ்சிநாதன், அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டா?
நீங்க கேட்ட கேள்விக்கு பதட்டம் அடையாம, உங்க பர்சனலா டார்கெட் பண்ணாம, ரொம்ப நிதானமா அக்கார்டிங் டு புரோட்டோகால் பதில் கொடுத்தாரே, அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டா? இல்ல எந்தவித ஒரு பின்னணியும் இல்லாம திடீர்னு வேற ஒரு கேஸ்ல இவரை சமன் பண்ணிட்டு இந்த போன்ற கேள்விகளை கேட்டு அவருக்கு ஓப்பன் நீதிமன்றத்துல எல்லாருக்கும் முன்னால அழுத்தம் கொடுத்து அவர்கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை வாங்கணும்னு முயற்சி பண்ண நீங்க செய்தது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டா அப்படிங்கிற விமர்சனத்தை இன்னைக்கு பொதுவெளியில மக்கள் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அட்வொகேட் வாஞ்சிநாதனுக்கு ஆதரவாக 8 முன்னாள் நீதிபதிகள் இது தவறு, இந்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் கேஸே தவறு. இன்னும் வாஞ்சிநாதன் அவர்கள் ப்ரொசீஜர் படி சீஃப் ஜஸ்டிஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. சீஃப் ஜஸ்டிஸ் இன்னும் இன்ஹவுஸ் கமிட்டியே ஆர்கனைஸ் பண்ணல. அந்த கமிட்டி தான் இதை ஃபர்தரா இன்வெஸ்டிகேட் பண்ணணுமா இல்லையாங்கிறத முடிவு பண்ணும். அது வரைக்கும் ஏன் ஜி.ஆர். சுவாமிநாதன் பொறுமையா இருக்க மாட்டேங்கிறாரு? எதுக்கு இப்படி அவசரப்படுறாரு? எதுக்கு இவ்வளவு வன்மம் அப்படிங்கிற விமர்சனத்தை வச்சிருக்காங்க. இந்த கேஸ் தான் இன்னைக்கு 2:15 மணிக்கு ஹியரிங்க்கு வரப்போகுது. பொறுத்திருந்து பார்ப்போம் ஃபர்தரா இதுல என்ன நடக்குது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம். அதுக்கு முன்னால நாம எந்த விதமான ஜட்ஜ்மெண்ட்டுக்கும் போக முடியாது. 2 தரப்புகளோட வாதங்களையும் நான் முன்னால வச்சுட்டேன். இதுல யாரு சரின்னு நீங்க நினைக்கிறீங்க, இல்ல யாரு தவறுன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க.